ட்ரேட்மார்க் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அது எந்த கிளாஸ்ல பண்ணணும், அப்படியே வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ண அதில் என்னென்னலாம் நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டு அதை அப்ளை பண்ணணும், அது எங்கே அப்ளை பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்றேன். யாராவது இந்த ட்ரேட்மார்க் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எந்த ப்ராடக்டா இருந்தாலும் அது ஒரு பிராண்ட் நேம் ஆக்கி அதுக்குள்ள நம்ம பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் ஆகும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ட்ரை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்ஓக்கு சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் என்ன கிளாஸ்ல வரும்னுட்டு செக் பண்றதுக்கு நம்ம ட்ரேட்மார்க் கிளாஸ் லிஸ்ட்னுட்டு கூகுள்ல போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். நம்ம ஆர்ஓக்கு சம்பந்தப்பட்ட மேக்சிமம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் 11ல வரும். அதே மாதிரி கிளாஸ் 11ல குக்கிங் ஐட்டம்ஸ் இருக்கு, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஆனா மேக்சிமம் ஐட்டம்ஸ் செடிமெண்ட் ஃபில்டரு, சாண்ட் ஃபில்டரு, மைக்ரான் ஃபில்டரு, மெம்பரன்ஸ் இது எல்லாமே வந்து கிளாஸ் 11ல வரும். சில எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ், அப்புறமா ஸ்டீல் டேங்க்ஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் பொருள் எல்லாமே வந்து அது வேற வேற கிளாஸ்ல வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு மெம்பரைனே வந்து நான் பிராண்ட் நேம் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னுட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக மெம்பரனுக்கு வந்து மெம் சாஃப்ட்னுட்டு ஒரு பிராண்ட் நேம் யோசிச்சு அது வந்து நம்ம ட்ரேட்மார்க்ல இருக்கா இல்லையான்னுட்டு பார்க்கணும். ஸோ அப்படி டிஎம் சர்ச் அன்னிட்டு கூகுளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதில் போயிட்டு நம்ம மெம் சாஃப்ட் அன்னிட்டு டைப் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் வித் அன்னிட்டு இருக்கு. இது வந்து கிளாஸ் 11ல வரும். ஸ்டார்ட் வித் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க கண்டெய்ன்ஸ் வரும். கண்டெய்ன்ஸ் எதுக்கு போடுறோம்னா அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த பிளாக்ல தெரியுற நம்பர் நம்ம டைப் பண்ணோம்னா இது வந்து ஆல்ரெடி யாராவது பண்ணிருக்காங்களா இல்லையான்னுட்டு ஒரு டேட்டா நம்மளுக்கு வரும். கூகுள் காமிக்கும். இங்க வந்து யாரும் பண்ணாதனால நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட்னுட்டு இது வந்தது. ஸோ இப்போ வந்து அந்த பிராண்ட் நேம் நம்ம பண்ணிக்கலாம், ட்ரேட்மார்க்கு போகலாம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெறும் மெம்னுட்டு 3 எழுத்து போட்டு நான் வந்து கண்டென்ஸ் போட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். இது எதுக்கு சர்ச் பண்ணணும்னா வெறும் மெம்மன் போட்டா இப்போ மெம்மன் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு கூகுள் லிஸ்ட் கொடுக்கும். யாரெல்லாம் மெம்மன்ற வேர்டு 3 letters அது நடுவில் வந்தாலும் லாஸ்ட்ல வந்தாலும் இல்லை ஃபர்ஸ்ட்ல வந்தாலும் இந்த மாதிரி யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னுட்டு ஒரு லிஸ்ட் காமிக்கும். அது வந்து 100 தான் காமிக்கும் லிஸ்ட். ஸோ இப்போ மெம்ன்ற பேர்ல யாரெல்லாம் மெம்பரேன் இருக்கலாம், அது வேற எந்த பொருளாக கூட இருக்கலாம். ஸோ அந்த ட்ரேட்மார்க் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அந்த எந்த டேட்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அவங்க அப்ளிகேஷன் எந்த டேட்ல கொடுத்துருக்காங்கன்னுட்டு ஒரு டேட்டா நம்மளுக்கு கூகுள்லேருந்து இப்படி எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 100க்கு மேலே பேர் வந்து இந்த மெம்ன்ற பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மெம்ன்ற பேரில் இல்லை, மெம்பரேன்ன்றது பேரில் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது எல்லாமே வந்து லிஸ்ட்டு தான். இதில் யாராவது ஒருத்தர் நம்பர் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும் ரிஜிஸ்டர் அன்னிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் யாரதோ ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அது வந்து நம்ம அந்த ரிஜிஸ்டர் மேலே கிளிக் பண்ணோம்னா ஷோ டீட்டெயில்ஸ் கீழே, ரிஜிஸ்டர் கீழே ஷோ டீட்டெயில்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ரைட் சைட் பிளாக்ல வந்து அவங்க எந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க, அந்த எந்த டேட்டில் அது ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லையா, அது எந்த பொருளுக்காக பண்ணியிருக்காங்கன்னுட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை வந்து சில பேர் வந்து வேற நம்ம ஆர்ஓக்கு சம்மந்தப்பட்டது இல்லாமல் வேற குக்கிங் ஐட்டமாக கூட ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம செக் பண்ணோம் மெம் சாஃப்ட் வந்து யாரும் பண்ணாதனால நம்ம ஒரு லோகோ டிசைன் பண்ணி ரஃபாக வந்து டிசைனர் கிட்ட அது கொடுத்து அந்த லோகோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம ட்ரேட்மார்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். ட்ரேட்மார்க் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னுட்டு அவர்கிட்ட இல்லை உங்கள் லோக்கலில் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் யாருக்காவது ட்ரேட்மார்க் பண்ணுற ஆளுங்க நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ ஒன்ஸு உங்கள் வந்து அந்த நேம் யாரும் பண்ணாதனால நம்ம வந்து ட்ரேட்மார்க் பண்ணலாம். ட்ரேட்மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து டிஎம் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டிஎம் பண்ணிட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி டிஎம்க்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட்
போடக்கூடாது. வெறும் டிஎம்என்எட் மட்டும்தான் நம்ம லோகோ பக்கத்தில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம மார்க்கெட்டுக்குள்ள அந்த பிராண்டு நம்ம பொருளுக்கு வச்சு நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பேருக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அந்த பேர் அன்னிட்டு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த மாதிரி ஆர்ன்ற சிம்பிள் போட்டுக்கலாம். தேங்க்யூ.